அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். அமைப்பாளர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பெற்று பெற்று கடந்த முறை அதிமுக ஆட்சியிலே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பாராளுமன்றத்தில் எப்படி கட்சிப்பாரோ அதே போல சட்டமன்றத்தில் அவருடைய வாதங்களை எடுத்து வைத்து பேசுகிற போது அதுக்கு குறுக்கீடே இருக்காரு. யாரும் அவரை நிறுத்தவே முடியாது. நாங்கெல்லாம் வியர்த்து பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வீர மகன் அவர் தான் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களால் இந்த நலக்குழுவிற்கு செயலராக அனுமதிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த நலக்குழு கூட்டத்தை மிக சிறப்போடு நடத்தி வருகின்ற மாண்புமிகு சட்டம் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விழா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக நான் பார்க்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமது ஆதிதிராவிட நலக்குழுவுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ராணுவ வீரர்களாக சிப்பாய்களாக அந்தந்த பகுதியில் பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கின்ற தலைவர்கள் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்தை உருவாக்கி தந்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருவுருவப்படம், அதே போல உலகத்திற்கு பகுத்தறிவு சிந்தனையை, சமூக நீதி கருத்துக்களை தந்த, எந்த பதிவும் இல்லாமல் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த பகுத்தறிவு படம் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம். அதே போல அதற்கு அடுத்தபடியாக இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்காக, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களில் ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியின் பொறுப்பு ஏற்படுத்துவது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்படுத்தி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவப்படம். அவர்தான் இருமொழி கொள்கை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை உருவாக்கி தந்தார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கின்ற வகையில் அண்ணாதான் ஆட்சி செய்கிறார் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும் என்று உறக்க சொன்ன அந்த தலைவருடைய திருவுருவப்படம். அதே மாதிரி முத்தமிழக தலைவர் கலைஞர் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பு இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவன் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்றால் அது முத்தமிழக தலைவர் கலைஞர் என்ற ஒரு மாமனிதன். 4 பேருடைய திருவுருவப்படங்களை நாம் வழங்குகிறோம் என்றால் அவருடைய கருத்துக்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை நாம் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், பாதுகாப்போம் என்ற உறுதியோடு இந்த தலைவர்களை நாம் வழங்கியிருக்கிறோம். இங்கே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், சட்டமன்றத்தில் நான் அண்ணல் அம்பேத்கர் பற்றி உரையாற்றியதை பற்றி சொன்னார். அது ஒரு முக்கியமான நிகழ்வு. தலைவர், இன்றைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருடைய தன்னுடைய குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தி தந்த அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14 இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்கள் அவர் பிறந்த நாள் விழாவை சமத்துவ நாளாக அறிவித்து விழா எடுத்தவர் நமது தலைவர். அந்த தலைவர் அவர் இப்படி அந்த சமத்துவ நாளாக அறிவித்து அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்திலே அந்த பிறந்த நாள் விழாவிலே தலைவர் தளபதி அவர்கள் நமது அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அருகிலே இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்திற்கு அந்த ரோஜா இதழ்களால் அவர்களை அண்ணல் அம்பேத்கர் திருவுருவப்படத்தை வழங்குகிறார் நம்ம தமிழக முதலமைச்சர். அந்த வணக்கத்தை மரியாதை செலுத்திவிட்டு அருகிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அந்த ரோஜா இதழ்களால் அண்ணல் அம்பேத்கருக்கு பூ போட்டு வழங்கக்கூடிய நிகழ்வு. அப்படி வணங்குகின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் படத்தில் அந்த ரோஜா இதழ்கள் அள்ளி அவர்கள் மரியாதை செலுத்த போது அண்ணல் அம்பேத்கர் முகத்திலும் அவர் புகைப்படத்திலும் ரோஜா இதழ்கள் ஒட்டிக்கொண்டு கீழே விழாமல் நான் அருகிலே பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதை அருகில் இருக்கின்ற நம் தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர், ஒரு சமூக நீதி போராளி அண்ணல் அம்பேத்கர் மீது விழுந்த ரோசா இதழை அப்புறப்படி அகற்றிவிட்டு அடுத்தவர்களை மரியாதை சொல்லிய நிகழ்வை பார்த்துவிட்டு
எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி தலைவரை பற்றி சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். அதை தான் இங்கே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஏனென்றால் இந்தியாவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாசிசத்தால் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள், விளிம்பின மக்களுடைய உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி தாய் தமிழுக்கு இன்றைக்கு இழைக்கக்கூடிய அநீதி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கல்விக்கான நிதி வழங்கப்படும் என்ற சூழல் இன்றைக்கு இருக்கின்றதை தயவு செய்து எண்ணிப்பார். அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத தலைவர், மாணவர் விடுதிகள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிட விடுதிகள் இப்படி பிரிவு இருக்கக்கூடாது என்பதற்காக அத்தனை விடுதிகளையும் சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றி அமைத்த தலைவர் நம்ம தலைவர். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் ஆதி திராவிட காலனி என்ற பெயர்கள் இருந்ததை மண் எண்ணி வருந்தி சட்டமன்றத்திலே இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காலனி என்ற பெயர் இடம்பெறாது என்று அது மாற்றி அமைத்த தலைவர். ஆதி திராவிட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக அயோத்திதாசர் பெயரில் திட்டங்களை நிறைவேற்றினார். 2001க்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கின்ற முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் தரப்பட்டிருக்கின்ற அந்த அரசுடைய குடியிருப்பு வீடுகள், அந்த வீடுகளை மாற்றுவதற்காக, மராமத்து செய்வதற்காக 1.5 லட்சம் வரைக்கும் நிதி தந்தவர். அதே வீடுகளை இந்த ஆண்டு 26 வீடுகள் புதிய வீடுகளாக கட்டித்தருவதற்காக நிதி ஒதுக்கி தந்தவர் நம்ம தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு ஆதிதிராவிட குடும்பத்தை சார்ந்த மக்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அவர்கள் படிக்கின்ற செல்வதற்கு அதிகமான நிதி தேவைப்படுகிறது. அவருடைய கல்வி மறுக்கப்படக்கூடாது, அவர்கள் நினைக்கின்ற கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாணவ செல்வங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்காக அதிகபட்சமாக ஒரு மாணவிக்கு 36 லட்சம் ரூபாயை ஸ்காலர்ஷிப் தந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு அதற்கான விண்ணப்பங்களை தந்திருக்கிறார். அதற்கான நடவடிக்கையும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு 2026 எப்படியாவது காவி கூட்டம் தமிழ்நாட்டில் நுழைந்துவிட முயற்சி செய்கின்ற பொழுது தொடக்கத்திலேயே அவர்களை தட்டி தூக்கி இன்றைக்கு இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் மீண்டும் தொடரும் என்ற அற்புதமான திட்டங்களை தந்திருப்பதை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்கள் ஆயிரக்கணக்கான பேர் மனுக்களை தந்து தீர்மானம் இடம் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர்தர மருத்துவ சிகிச்சை மிகப்பெரிய இன்றைக்கு அந்த திட்டம் வரவேற்பை பெற்றிருக்கிறார். அந்த முகாம்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பு என்னவென்றால் அந்த முகாமிலே வருகை தருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே இடத்தில் மருத்துவர்கள் வைத்து தேசிய அடையாள மாற்றுத்திறனாளி அட்டை வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் தலைவர் அந்த ஸ்பாட்ல கொடுக்கிறார். அதே மாதிரி பதிவு செய்கின்ற அத்தனை பேருக்கும் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் HMIS மூலமாக பின் நம்பர் வழங்கப்படுகிறது. உங்களுடைய மருத்துவத்துக்கான அத்தனையும் அந்த இடத்தில் வழங்க ஒரு 17 வகையான சிறப்பு மருத்துவர்கள் தந்து அந்த திட்டம் வெற்றிகரமாக செய்யப்படும். 70 வயதுக்கு மேலானவர்களுக்கு இன்றைக்கு வீடுகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ரேஷன் பொருட்கள் கொண்டு சேர்க்கின்ற தாய் மாணவர் திட்டம், இத்தனை திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறால் ஒவ்வொரு முறையும் தேவைக்கேற்ப அந்த திட்டங்களை நிறைவேற்றி தருகின்ற ஒரு டைனமிக் லீடர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை மறந்துவிடாது. இது விளிம்பிலை மக்கள் உயர்த்துவதற்கான திட்டம். அதே மாதிரி இப்பொழுது அமைச்சரவை கூட்டம் 14ஆம் தேதி காலையில் நடைபெற்றது. அமைச்சரவை கூட்டத்தில் நமது தலைவர் அவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு அதிகாரிகள் ஒரு சில கோப்புகள் பற்றிய விவரங்கள் வழங்கிவிட்டு எல்லாரும் அமர்ந்திருங்கள் அப்படி என்று எங்களை எல்லாம் அமர்த்தினார். நாங்கள் இருந்தோம். உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களே காணொலி மூலமாக இதில் தருகிறார். எல்லாமே லைவ். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்
ஆட்சித்தலைவரிடத்தில் கேட்கிறார், உங்கள் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களுக்கு என்னென்ன எத்தனை சதவீதம் தீர்வு கண்டிருக்கிறீர்கள்? மாவட்ட வாரியாக விளக்கத்தை தந்து தீர்வுகளை பார்த்து உடனுக்குடன் அந்த ஆய்வு கூட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியாவில் அல்ல உலகத்தில் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட தலைவரை நாம் எங்கு பார்த்ததில்லை என்பது வியந்து அமைச்சரவையே வியந்து போனது. அப்படியே பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியை காட்சியை நடத்தி காட்டிய தலைவர் நம்ம தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு நம்ம இந்த தேர்தலில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் இங்க இருக்கின்ற மாநில நிர்வாகிகளும் அதே போல இங்க இருக்கின்ற எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது தேர்தலுக்கான நேரம் மட்டுமல்ல, நம் உரிமைகளை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் மிக மிக முக்கியமான காலகட்டம் என்பதை மறந்துவிடார். ஆக எந்த தலைவன் அண்ணன் அம்பேத்கர் படத்தின் மீது கூட ஒரு ரோஜா இதழ் பட்டு அவரை அதை ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்று பாதுகாத்த தலைவர் இங்க இருக்கின்ற அண்ணன் அம்பேத்கர், தந்தை பெரியார் எந்த சமூகத்தை மாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த அந்த தலைவருடைய புகழை பாதுகாப்பதற்காக, அண்ணா சொன்ன இருமொழி கொள்கையை பாதுகாப்பதற்காக, கல்வி ஒன்றுதான் சமத்துவ சமுதாயம் அமைக்க முடியும் என்று கல்வி தந்த முத்தமிழக தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலில் வருகின்ற தேர்தலில் நாம் 2026 வெற்றி என்பது இந்த தலைவருடைய கொண்ட கொள்கையும் அவர்கள் கடந்து வந்த பாதையும் பாதுகாக்கின்ற அறப்போர் என்பதை தயவு செய்து ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் கடந்து இந்த தேர்தலில் நாம் பணியாற்றுகின்ற மிக மிக முக்கியமானது நமது அன்னை தமிழை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்பதை மறந்துவிட்டார். அதே மாதிரி நமக்கான கல்வி உட்பட அத்தனை உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான தேர்தல். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு 11.19% இன்றைக்கு நமது பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்ற மாநிலம். இத்தனையும் பாதுகாக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை உணர்ந்து தலைவர் இன்றைக்கு ஆற்றி இருக்கின்ற பணிகளுக்கு சாதனைகளுக்கு நாம் பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தான் மீண்டும் பொறுப்பேற்பார். இந்திய திருநாடு மட்டுமல்ல உலகமே உற்று பார்க்கக்கூடிய இந்த தேர்தலில் தலைவருக்கு வெற்றியை ஒப்படைக்கின்ற வகையில் நாம் பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.